கேரளாவிலே ரொம்ப ஃபேமஸா இருக்கு இந்த தேங்காய்பால் கொழுக்கட்டை. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது காலையில பிரேக்ஃபாஸ்ட்டாட்டியும் எடுத்துக்கலாம். இந்த சம்மர் வந்தாலே குட்டீஸுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுக்காம இருந்தா எப்படி? அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இடியாப்ப மாவு இல்லைன்னா புட்டு மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அது கூடவே 5 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கணும். இதுல 4 கப் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் சுகரே போதுமான அளவு. இத போட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கணும். ஆனா இதுல தேங்காய் தண்ணி இருந்தா இதை விட சூப்பர். இதுல தேங்காய் தண்ணி இல்லாம நான் நார்மல் வாட்டர்ல தான் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வரிசை எடுத்துக்கணும். எடுத்ததை உருண்டை பிடிக்கிற பக்குவத்துல மாத்தணும். இப்போ உருண்டை பிடிக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு உருண்டை பிடிக்க முடிஞ்சா உருண்டை பிடிச்சு இதே மாதிரி இட்லி தட்டுல சேர்த்துக்கணும். இட்லி தட்டுல 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் தேங்காய் பாலில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டையை எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு டீட்டெயில் ரெசிபி நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க.